கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all glory be to God's holy name today. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. May God speak with us through this word of God. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். In the name of Lord Jesus Christ I pray, amen. இந்த நாள் என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is ஏற்ற வார்த்தைகள். appropriate words. நீதிமொழி 15:23. The book of Proverbs chapter 15 verse 23. மனுஷன் தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. A person finds joy in giving an apt reply, and how good is a timely word. நாம் பேசும் வார்த்தைகள் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதற்கு பதிலாக வன்மம், கோபம், கலகத்தை உருவாக்கி விடாமல் சிந்தித்து ஞானத்துடன் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. The words we utter should bring peace and joy instead of anger, malice or turmoil. It is essential to speak with wisdom after careful thinking. முதலாவது குறிப்பாக, as my first point, கனம் பண்ணி பேசினாள். she spoke with respect. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 23 24 வசனம். The book of 1 Samuel chapter 25 verse 23 to 24. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாளுக்கு உமது செவிகளை கேட்க வேண்டும் என்றார். When Abigail saw David, she quickly got off her donkey and bowed down before David with her face to the ground. She fell at his feet and said, "Pardon your servant, my lord, and let me speak to you. Hear what your servant has to say." அதிலே முதலாவது குறிப்பாக, the first point, தீவிரமாய் இறங்கினாள், get down hard. இரண்டாவது தரையிலே முகங்குப்புற விழுந்து, falling face down on the ground. மூன்றாவது தாழ்மையான வேண்டுகோள் செய்தாள், making a humble request. இரண்டாவது குறிப்பாக, as my second point, அவள் ஞானமாய் பேசினாள். she spoke wisely. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 26 வசனம் 31 வசனம். The book of 1 Samuel chapter 25 verse 26 and verse 31. இப்பொழுதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலைப் போல் ஆக கடவர்கள். நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நிரப்பீராக என்றாள். And now my Lord, as surely as the Lord your God lives and as you live, since the Lord has kept you from bloodshed and from avenging yourself with your own hands, may your enemies and all who are intent on harming my Lord be like Nabal. அவள் சொன்ன காரியம் முதலாவது குறிப்பாக, பழி வாங்க வேண்டாம், do not take revenge. இரண்டாவது துக்கமும் இடரலும் உண்டாக்க வேண்டாம், do not cause sorrow, cause anyone to stumble. மூன்றாவது குறிப்பாக, as my third point, ஆறுதலின் வார்த்தைகளை பேசினாள். she spoke words of comfort. 1 சாமுவேல் 25 அதிகாரம் 28 வசனமும் 30 வசனமும். The book of 1 Samuel chapter 25 verse 28 verse 30. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவார், என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பு முள்ளே காணப்படாதிருப்பதாக. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது. Please forgive your servant's presumption. The Lord your God will certainly make a lasting dynasty for my Lord, because you fight the Lord's battles and no wrongdoing will be found in you as long as you live. When the Lord has fulfilled for my Lord every good thing he promised concerning him and has appointed him ruler over Israel. அவள் சொன்ன காரியம், நிலையான வீட்டை கட்டுவார், தேவன் சொன்ன வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று பேசினாள். When he will build a permanent house, and she said that she should live according to the words spoken by God. தாவீதை குறித்து சவுலுடைய வார்த்தைகள் போன்றவைகளா நம்முடைய வார்த்தைகள்?
மனம் திரும்புதலோடு வார்த்தைகளை பேசுவோம். Were they like those words spoken by Saul regarding David? Let us speak words according to our repentance. ஏசாயா 50:4 இப்படி சொல்லப்படுகிறது. According to the book of Isaiah chapter 50 verse 4, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நாம் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறதைப் போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார். The sovereign Lord has given me a well instructed tongue to know the word that sustains a weary. Wakens me morning by morning, wakens my ear to listen like one being instructed. தேவன் தாமே இந்த நாளிலே வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசியிருக்கிறார். God has spoken to us through His word of God. நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us today. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ I pray. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen.